வியூவர்ஸ், நான் உங்கள் சுஜிதா. ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர், ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி, பேரண்ட்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ், குழந்தைங்களுக்கான ஒரு அவேர்னஸ், ஒரு கப்பல்ஸ் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரே ஸ்டோரியில இருக்குமா அப்படின்னு கேட்டா இருந்ததுங்க. சேத்தன் பகத் அவர்களோட 400 Days அப்படிங்கிற இந்த கதையில இந்த புக்ல இருந்தது. இந்த புக்கை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே என் மூஞ்சி பெட்டர் மாஸ் லைட் போட்ட மாதிரி பளிச்சு அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் படிச்ச ஸ்டோரிஸ்லயே நான் ரொம்ப ரசிச்சு, ரொம்ப டைம் எடுத்து, ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்ச ஒன் ஆஃப் த புக் இந்த புக்கு. ஸோ அதான் இந்த புக்கோட சம்மரி இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதையோட முக்கியமான கேரக்டர் கேஷவ் அப்படிங்கிற ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன். இவனோட அப்பா வந்து இவன் IPS ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. ஸோ அதுக்காக இவன் வந்து சிவில் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். சைட் பை சைட் இவன் வந்து இவனோட ஹாபி, இவனோட பேஷன் வந்து ஒரு டிடெக்டிவ் ஆகணும் அப்படிங்கறதான். சோ டிடெக்டிவ் ஏஜென்சியும் ரன் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு திடீர்னு அவனை கீழே வான்னு கூப்பிடுவாங்க. அவனும் உடனே எது கூப்பிடுறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த லான்க்கு போவான். அங்க பார்த்தா அவங்க அப்பா அம்மாக்கு பக்கத்துல ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அந்த பொண்ணோட நேம் வந்து ஆலியா அரோரா. அவங்க வந்து அரோரா ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில ஒரு மருமகளா இருப்பா. இவளோட ஹஸ்பண்ட் பேர் வந்து மனிஷ் அரோரா. இவங்க வந்து நவரத்னா ஜுவல்ஸ் அப்படின்னு ஒரு ஜுவல்லரி கம்பெனி வச்சிருப்பாங்க. ஆலியா வந்து இவனை மீட் பண்றதுக்காக வருவா. கேஷவ வந்துட்டு இவங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் இவ வந்து சொல்லுவா, நீங்க ஒரு டிடெக்டிவ்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி கேட்கலான்னு தான் இன்னைக்கு நான் கீழே கூப்பிட்டேன், பட் பேச முடியலங்கிறதுனால இப்ப நான் உங்ககிட்ட இதை பத்தி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. சரி, நான் அவனு என்ன கேஸ்ன்னு கேட்பான். அவன் வந்து இவங்க ஜுவல்லரி ஷாப் ஓனர்னால ஏதாவது நகை திருட்டு போயிருக்கோம், ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப வந்து அவ சொல்லுவா, என்னோட 12 year old அந்த பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லுவா. இவளோட பொண்ணை வந்து காணும்னு சொல்லுவா. உடனே அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. உனக்கு 12 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு. ஆமா, எனக்கு கிட்டத்தட்ட 32 ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு 12 வயசுல ஒரு பொண்ணு இருந்தா, பட் ஒரு 9 months முன்னாடி அவ காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் வந்து எப்படி அவ காணா போனா அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை வந்து சொல்லுவா. இவங்க வந்து இவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆலியாவும் மனிஷும் வந்து தனியா ஐகான் அப்படிங்கிற இடத்துல அவ ஃபேமிலியோட குடியிருப்பாங்க. ஏன்னா ஆலியாவுக்கும் மனிஷோட அம்மாவுக்கும் வந்து சுத்தமா ஒத்து போகாது. அந்த மாமியார் மருமக சண்டை வந்து எப்ப பாரு இருந்துட்டே இருக்கும். அதனால இவன் வந்து தனியா இங்க வந்துருவாங்க. இப்படி இருந்ததுனால ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஒன்னா ஃபேமிலி கேதரிங்காக அங்க போயிருப்பாங்க. போயிட்டு ஒரு நாள் நைட்டு வந்துட்டு இவளோட 2 குழந்தைங்களும், அந்த மனிஷ்க்கு வந்து ஒரு அண்ணா இருப்பான், அவனுக்கு 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 குட்டி பசங்களும் சேர்ந்து இந்த 4 குழந்தைங்களும் ஒரு ரூம்ல தூங்குவாங்க. தூங்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் காலையில எல்லாரும் சாதாரணமா நடமாடிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க நோட் பண்ணுவாங்க, இவளோட அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு, அந்த எல்டஸ்ட் கேர்ளை வந்து காணோம் அப்படின்னு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே இவங்க போயிட்டு இவளோட தங்கச்சியை எழுப்புவாங்க. அந்த பெரிய பொண்ணோட தங்கச்சியா, அந்த தங்கச்சியோட பேர் வந்து சுஹானா. காணாம போன அந்த பொண்ணோட பேர் வந்து சியா. சோ சுஹானாவை எழுப்பி என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்போ அவ வந்து தேம்பி 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 அழுதுட்டே இருப்பா. அவ வந்து நைட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவா. ஒரு பேட் மேன் வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தான். கத்தியை வந்து அவன் சியாவோட கழுத்துல வச்சு வா வான்னு கூப்பிட்டான். அதனால சியா வந்து பயந்துட்டு அவனோட போயிட்டா, இல்லைன்னா எங்களை எல்லாம் கில் பண்ணிடுவேன்னு சொல்லி அவன் மிரட்டினா அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறப்போ, ஆமா, நான் அப்பா வந்து எங்களை பாக்குறப்ப நாங்க தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம், அதே மாதிரி நான் பேட்மேன் வரப்போ நான் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், ஆனா அவன் பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பேட்மேன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க நிறைய பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கால் வரும், 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்டு. இவங்களோட ஃபேமிலிக்கு 5 லட்சம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு காமன் சின்ன மணி. சோ இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம எப்படியாவது சியாவை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இவங்களோட மாமனார் என்ன சொல்லுவாருன்னா, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம், எதுனாலும் அவங்க கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லி அவங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 5 லட்சத்தை எடுத்துட்டு போவாங்க. கரெக்டா அந்த 5 லட்சத்தை அவன் எடுக்க வரப்போ போலீஸ் அவனை பிடிச்சிரும். அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும், இவங்க வீட்டு வேலைக்காரனோட ரிலேஷன் தான் அவன் அப்படின்னு. இவங்க வீட்டு வேலைக்காரனும் அந்த ரிலேஷனும் சேர்ந்துதான் சதி பண்ணி இருப்பாங்க இந்த 5 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்காக. அப்ப வந்து இவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, கஸ்டடியில வச்சு விசாரிப்பாங்க. அவன் வந்து என்ன சொல்லுவானா, சத்தியமா உங்க குழந்தைய நான் கடத்தல, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது 5 லட்சத்தை வாங்கிடலாம் தான் நான் நினைச்சேன், நிஜமா நான் கடத்தல அப்படின்னு சொல்லுவான். போலீஸ் வந்து ஒரு பக்கம் இவங்களை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதே டைம் பேரலா தர்மேஷ் அப்படின்னு சொல்லி இவளோட டியூட்டர் ஒருத்தர் இருப்பான். சியா வந்து ஒரு இடத்துல டியூஷன் போயிட்டு இருப்பா. சோ அந்த டியூட்டரை விசாரிக்கலாம் அப்படின்னு விசாரிக்கிறப்போ அவன் வந்து சியாக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல, நான் வந்து சாதாரணமா ஒரு டியூஷன் தான் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவான். அவன் வந்து ஹோம் டியூஷன் மாதிரி எடுப்பான், வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துட்டு போவான்.
இப்படி இருக்கும்பொழுது என்ன இருக்கும்னா அவனோட போனை வாங்கி செக் பண்றப்பதான் தெரியும் அவன் வந்து சியா கவனிக்காதப்போ அவளை வந்து போட்டோ எடுத்திருப்பான். அந்த மாதிரி 2-3 போட்டோஸ் இவங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்தோன்னா போலீஸ் அவனை பிடிச்சு பயங்கரமா அடிச்சு விசாரிப்பாங்க. அவன் வந்து அவ கூட நான் போட்டோ எடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனா நான் எந்த தப்பான இன்டென்ஷன்லயும் இதை பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் என் ஃபேமிலி கிட்டயும் இப்படி ஒரு பிரிட்டியஸ்டான கேர்ள் என்கிட்ட டியூஷன் வரா, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு என்கிட்ட வரான்னு காமிக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் வந்து ஆலியாக்கு தோணும், இப்பேற்பட்ட கெட்ட இன்டென்ஷன் இருக்கிற ஒருத்தனை வந்து இவ்வளவு நாள் நான் எங்க வீட்டுல டியூஷன் எடுக்க விட்டுட்டேனே அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். அவ வந்து சியா எப்படி இருக்கா என்ன வேணாலும் தெரியலையேன்னு தவிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே வந்து டேஸ் பாஸ் ஆயிட்டே இருக்கும். 50 நாள் ஆகும், 60 நாள் ஆகும், 70 நாள் ஆகும், 3 மாசம் ஆயிடும். ஆனா சியா கிடைக்கவே மாட்டா. இவங்க வந்து 3 பேரையும் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல போலீஸ் வந்து மீடியாவோட அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக மீடியால வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப நார்மலா நம்மளாம் வந்து பார்த்தோம்னா நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த குழந்தைய காணும் அப்படின்னு. அந்த மாதிரி நியூஸ்ல சொன்னாங்கன்னா யாராவது ஒருத்தங்க இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தா நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நியூஸ்ல சொல்லலாம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உடனே மீடியா பீப்புள்ஸ்லாம் இவங்க கிட்ட வேகமா இன்டர்வியூ எடுக்க வருவாங்க. அடுத்தடுத்த நாள் வந்து அவங்களோட ஆர்டிக்கல்ல போடும்பொழுது இந்த மாதிரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு, அவங்களோட பேத்தி காணாம போனதை கூட கவலைப்படாம ஒரு டைமண்ட் நெக்லஸோட இங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஆலியா கிட்ட வந்து அவகிட்ட வந்து போதுமான எமோஷன் இல்ல, ஒரு அம்மாக்கு தேவையான எந்த எமோஷனுமே ஆலியா கிட்ட இல்ல, அவ வந்து ரொம்ப நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மீடியா முன்னாடி ரொம்ப சாதாரணமா உட்காந்துருந்தா அப்படின்னு சொல்லி மீடியா வந்து எந்த அளவுக்கு அதை ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை ட்விஸ்ட் பண்ணி ஃபுல்லா எழுதி விட்டுருவாங்க. இதனாலே இவங்களோட ஃபேமிலியோட நேமே வந்து கெட்டு போயிடும். சோ இவங்க கிட்ட டைமண்ட் வாங்க வரவங்களும் குறைஞ்சு போயிடுவாங்க. பிசினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து என்ன ஆகும்னா இவ வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு அமேசான் பார்சல் வரும். அந்த அமேசான் பார்சலுக்குள்ள அந்த அன்னைக்கு சியா காணாம போனப்போ அவ என்ன நைட் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலோ அந்த குட்டி நைட் பேண்ட் ஷர்ட் அதுக்குள்ள இருக்கும். அந்த பேண்ட்ல வந்து ஃபுல்லா பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கும், அதாவது ஃபுல்லா ரத்தக்கரை இருக்கும். அந்த பேண்ட் ஃபுல்லா அங்கங்க கரையா பட்டிருக்கும். அவளோட ஷர்ட் மேலேயுமே அங்கங்க கரை இருக்கும். அதை பார்த்தாலே யாரோ அவளை பயங்கரமா அடிச்சிருக்காங்கன்னு தெரியற அளவுக்கு இருக்கும். அது கூடவே வந்துட்டு ஒரு சின்ன ஆஷ் ட்ரே இருக்கும், ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள கொஞ்சோண்டு சாம்பல் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே அந்த சியாவோட ஹேரும் இருக்கும். இதெல்லாம் தனித்தனியா போட்டு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே எல்லாரும் திகைச்சு போயிடுவாங்க. உண்மையாவே வந்து சியா இறந்துட்டா அப்படின்னே முடிவுக்கு வந்துருவாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் இதை எடுத்துட்டு போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து அந்த ஹேருக்கும் அந்த ஆஷுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஆஷ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ல இருந்து டிஎன்ஏ எடுக்க முடியும். சோ அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ இந்த ஹேரும் அந்த ஆஷும் ஒரே ஆளோடதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அதாவது சியா இஸ் டெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஆனா ஆலியாவுக்கு மட்டும் அதை வந்து ஏத்துக்கவே முடியாம இருக்கும். ஏன்னா அவளோட ஃபர்ஸ்ட் குழந்தை சியா, சோ அவ இறந்துட்டா அப்படிங்கறத அவளால அக்செப்டே பண்ண முடியாது. போலீஸ் வந்து மீடியாவை கூப்பிட்டு மீட்டிங் கொடுத்து இந்த மாதிரி சியா இறந்துட்டா, எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கோல்டு கேஸ் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுவாங்க. கோல்டு கேஸ் அப்படின்னா என்னன்னா இப்போதைக்கு இந்த கேஸ் எங்களால தொட முடியாது, ஏன்னா இந்த கேஸை வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு போதுமான எவிடன்ஸ் எங்ககிட்ட இல்ல. பட் இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கும் பொழுது நாங்க அப்ப திருப்பி இந்த கேஸை கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கேஸை கோல்டு கேஸ்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி சியா கேஸையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. சோ இப்படியே வந்து 9 மாசம் ஓடி போயிருக்கும். இதெல்லாம் வந்து அவ கேஷவ்கிட்ட இப்ப சொல்லிட்டு இருப்பா. இதனால இவனை வந்து டிரெக்டிவா ஹையர் பண்ணுவா, நீங்களாவது முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது சியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது எப்படி நம்மளால இது முடியும்னு. ஏன்னா போலீஸே தேடி 9 மாசம் அவங்களால முடியாத ஒரு விஷயத்த நான் ஒரு ஆள் என்ன பண்ணிட போறேன் அப்படின்னு யோசிப்பான். அவ வந்து அட்வான்ஸா நான் உங்களுக்கு 2 lakhs கூட தரேன், தயவு செஞ்சு நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவா. சரின்னு சொல்லி இவனும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பான். அவ வந்து அட்வான்ஸ் 2 lakh கொடுத்துட்டு போவா. இதுக்கப்புறம் வந்து இவன் வந்து ஃபர்தரா இந்த கேஸை வந்து தேட ஆரம்பிப்பான், யார் வந்து கிட்னாப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. சியா போன்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் இவங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பாக்குறப்பதான் அவ யாருக்குமே தெரியாம டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வரும். டெலிகிராம்ல வந்து அவ டிசப்பியரிங் மோட்ல வச்சிருப்பா, அதாவது மெசேஜ் வந்தா உடனே டெலீட் ஆகுற மாதிரி மோட்ல வச்சிருந்திருப்பா. டெலிகிராம்ல வந்து அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான், ராய் அப்படின்னு சொல்லி. அந்த ராய்ங்கிறவன் வந்து இவட்ட ரொம்ப மோசமா பேசி இருந்திருப்பான். அதாவது ஒரு சைல்டு அபியூசர் மாதிரி அவன் பேசுவான். நீ வந்து இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே வியர் பண்ணலன்னா நல்லா இருக்கும், ட்ரெஸ் இல்லாத உன்னோட போட்டோ அனுப்பு அப்படின்னு நிறைய நியூட் போட்டோஸ் கேட்டிருப்பான். சோ அந்த மாதிரி நிறைய வந்து பேசியிருப்பான். ஆனா இதெல்லாம் வந்து போலீஸால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த மெசேஜ்லாம் டெலீட் ஆயிருந்திருக்கும். இவனோட ஃப்ரெண்டு ஷௌரப் வந்து சைபர் சேஃப்ல ஒர்க் பண்றதுனால அவன் இந்த போனை ஹேக் பண்ணி இதெல்லாத்தையும் கண்டுபிடிப்பான். டெலீட் ஆன எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு வந்து கண்டுபிடிச்சிருப்பான். சோ இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை பத்தி ஆலியா கிட்ட சொல்லுவாங்க, இந்த ராய்ங்கிற பர்சனை கண்டுபிடிக்கணும்னு. இதுக்காக இவன் வந்து ஃபேக்கா ஒரு இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்ணி அந்த ராயை இன்ஸ்டால தேடி இதை எப்படியோ அவங்க சால்வ் பண்ணி அந்த ராய்ங்கிற ஆள் வந்து கடைசியா இவன்ட்ட பேச ஆரம்பிச்சிருவான்.
இந்த ராயை வந்து மீட் பண்றதுக்கு ஒரு மால் சினாரியோ வந்து ஏற்படுத்துவாங்க. இந்த மால்ல இந்த டைம்ல அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபேக் ஐடியில இருந்து கேஷவ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்திருப்பான். இதுக்கு இடையில ஆக்சுவலா என்ன ஆகும்னா, இவன் வந்து சியா அன்னைக்கு எப்படி கடத்தப்பட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சுஹானா கிட்ட அவளோட தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு கேஷவ் ட்ரை பண்ணுவான். பட் அந்த பொண்ணு வந்து பயந்து பயந்து பேசும், எதையும் யார்கிட்டயும் டக்குன்னு பேசாது. சோ இவன் வந்து என்ன நினைப்பானா, சுஹானாவோட ஃப்ரெண்டானா மட்டும்தான் அவகிட்ட இருந்து நம்மளால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைப்பான். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆலியா அரோரா வந்து அவளோட நேட்டிவ் வந்து கேரளாவா இருக்கும், கொச்சியில இருப்பா. அவளோட அம்மா எல்லாம் வந்து கொச்சியில தான் இருந்திருப்பாங்க. சோ இவன் வந்து கொச்சிக்கு வந்து லீவுக்கு சுஹானாவை கூட்டிட்டு போயிருப்பா. இவனையும் வந்து கொச்சிக்கு வர சொல்லியிருப்பா. அங்க வந்து சுஹானா கிட்ட பேசுங்க, அங்க வந்து அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா அவ சொல்லுவா அப்படின்னு. சரி, இவனும் கொச்சிக்கு போயிருப்பான். அப்படி போயிட்டு இவன் சுஹானாக்கு டெய்லி பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் விளையாடுவான், அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளோட ஃப்ரெண்ட் ஆவான். அப்படி ஃப்ரெண்ட் ஆகும்போதுதான் சுஹானா ஒரு தடவை என்ன சொல்லுவானா, சியாவை கடத்திட்டு போன பேட் மேன் வந்து கையில பேண்ட்ஸ் போட்டிருந்தான், ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் போட்டிருந்தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுக்கு பின்னாடி அவன் வந்து அவனோட ரைட் ஹேண்ட்ல வந்து ஒரு டாட்டூ போட்டிருந்தான். அதுக்கு மேல லூசா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை கட்டி இருந்தான். பாக்குறதுக்கு வந்து பயங்கரமான பிசிக் இருந்தான், நல்லா ஹைட்டா பெருசா இருந்தான். அவன் வந்து கையில வந்து ஒரு பெரிய ஸ்டீல் கத்தி வச்சிருந்தான். அது சியாவோட கழுத்துல வச்சு, இப்ப நீ வரலன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி அவளை கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி அவன் வந்து நிறைய அடையாளம் சொல்லுவா, இந்த மாதிரி எல்லாம் இருந்தான் அப்படின்னு. அப்ப வந்து இவன் கேட்பான், உனக்கு அந்த வாய்ஸ் தெரிஞ்ச வாய்ஸா இருந்துதான்னு. எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லுவா. ஆனா இவன் வந்து கேட்ட ஃபெமிலியரான வாய்ஸா தான் இருந்திருக்கும். அப்ப இவன் வந்து என்ன நினைப்பானா, உங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் சியாவை கடத்திருக்காங்க, இவங்க வந்து வெளியில தேடுறது வேஸ்ட், அது யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் வந்து அடுத்து அந்த ஆங்கிள் தேட ஆரம்பிப்பான். இவளுக்கும் கேஷவுக்கும் வந்து ஒரு அஃபேர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து அவங்க வந்து மீட் பண்ண டேல இருந்து அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிரும். இவளுக்கும் மனிஷ்க்கும் டிவோர்ஸ் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சோ அடுத்து வந்து இவ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து கேஷவோட இனி வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல கேஷவும் இவளும் இருந்துகிட்டு இருப்பாங்க. கொச்சியில அவங்க இருக்கும் பொழுதே வந்து அவங்களுக்குள்ள அஃபேர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க 2 பேருக்கு அங்க தனியா இருக்கிற சந்தர்ப்பம் நிறைய கிடைக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க டிசைடே பண்ணிடுவாங்க, நம்ம ஃபைனலா வந்து ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு. சோ இப்படி ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட லைஃப் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் இவன் தான் சியாவை தேடிக்கிட்டு இருப்பான். இவங்க வந்து பர்டிகுலரா அந்த மாலுக்கு போற அன்னைக்கு அந்த மால்ல வந்து ராய் வந்திருப்பான். இவங்களுக்கு முன்னாடியே அவன் வந்திருப்பான். இவங்க வந்து மஃப்டில சில போலீஸை கூட்டிட்டு போயிருப்பாங்க. கூட்டிட்டு போய் மாலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவன் வந்து இது ஒரு ட்ராப் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு அந்த மாலுக்கு அவனுக்கு வராம போயிடுவான். இப்ப வந்து சியாவோட பர்த்டே வர மாதிரி இருக்கும். சியாவோட பர்த்டே வந்ததுக்கு அப்புறமா அந்த பர்த்டே அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணலான்னு இருப்பாங்க. இவங்க அம்மா வந்து ரொம்ப டிவோஷனலான ஒரு பர்சனா இருப்பாங்க. மனிஷோட அம்மா, அதாவது இந்த ஆலியாவோட மாமியார். அவங்க வந்து பண்டிட்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பண்டிதர். சோ அவரு தான் வந்து இவங்களுக்கு எல்லா பூஜையும் பண்ணி வைப்பாரு. அவர்கிட்ட சொல்லி சியாவுக்கான அந்த பூஜையை பண்ண சொல்லியிருப்பாங்க அவளோட பர்த்டேக்கு. இவங்க வந்து பூஜை பண்ணி அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு, ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு கொடுப்பாங்க. சோ அதுக்கு வந்து இவன் போயிருப்பான் கேஷவ். போயிட்டு இந்த பண்டிட்ஜி வந்து அந்த சாப்பாடை பரிமாறுறப்போ அவரோட கையை அவன் கவனிப்பான். அவரோட கையில வந்துட்டு அந்த சுஹானா சொன்ன மாதிரியே 4-5 கயிறு இருக்கும். ஒருவேளை இந்த கயிறு தான் அவ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுன்னு சொன்னாலோ அப்படின்னு அவனுக்கு தோணும். அதுக்கு அடுத்தது அது கயிறுக்கு பின்னாடியே வந்து டாட்டூ இருக்கும். அந்த டாட்டூவும் சுஹானா சொன்ன அடையாளமும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி சுஹானா வந்து பல தடவை நான் கேட்ட வாய்ஸ்ன்னு சொல்லியிருப்பா. கண்டிப்பா பண்டிட்ஜியோட வாய்ஸா அவ பல தடவை கேட்டிருந்திருப்பா. அப்போ இவரு ஒருவேளை இருக்குமோ, இவரு தான் அந்த சஸ்பெக்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அடுத்து அவன் வந்து அந்த பண்டிட்ஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவான். அவர் எங்கெல்லாம் போறாரு, என்னெல்லாம் பண்றாருன்னு. பட் இதுக்கு வந்து அவரை டைரக்டா ஃபாலோ பண்ண மாட்டான். அவனும் சௌரபும் சேர்ந்து ஒரு போனை அந்த பண்டிட்ஜியோட காருக்குள்ள போட்டுட்டு அதுல ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு இன்னொரு போன் மூலமா லொகேஷன் ட்ராக் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்போ அது வந்து ஒரு கரும்பு காட்டுக்கு போய் நிக்கும். இவங்களும் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கரும்பு காட்டுக்கு போவாங்க. இந்த பண்டிட்ஜியோட கார் வந்து டெய்லி நைட்டு அங்க இருக்கிற ஒரு கரும்பு ஆலைக்கு போகும். அவர் வந்து பண்டிட்ஜியா இருக்கிறத தாண்டி அவர் வந்து ஒரு கரும்பு ஆலை வச்சிருப்பாரு. அதுல இருந்து சர்க்கரை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி அவரோட இடத்துக்கு வந்து அவர் டெய்லி நைட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதையும் வந்து கேஷவ் நோட் பண்ணி அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்கு என்ன புரியாதுன்னா, இதுல யார் அவளை கடத்தி இருப்பாங்கன்னா அவனுக்கு ஒரு ஐடியாவே அப்ப வரைக்கும் கிடைச்சிருக்காது. ஏன்னா அவங்க வீட்டு வேலைக்காரங்களை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த தர்மேஷ் அப்படிங்கிற டியூட்டரும் இவன் கண்டுபிடிச்ச அந்த ராய்ங்கிறவனும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இல்லங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னன்னா அவங்க 2 பேரும் இந்த மால் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஊரை விட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் கடத்தலைன்னா எதுக்காக அவங்க ஊரை விட்டு தப்பிச்சு போகணும், அவங்க கிட்ட என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிளையும் அவன் தேடிட்டு இருப்பான். அதே டைம்ல சுஹானா சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த பண்டிட்ஜிக்கு மேட்ச் ஆகுது. ஒருவேளை இவர் கடத்திருப்பாரோ அப்படின்னு, ஏன் இவர் அன்டைம்ல அந்த கரும்பு சாலை ஃபேக்டரிக்கு போறாரு அப்படின்னு அவரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். சோ இவன் 3 ஆங்கிள் இந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். ஃபைனலி இவன் எப்படி சியாவை கண்டுபிடிக்கிறான், எப்படி அவ கிடைக்கிறா,
அவ கிடைச்சாலா இல்லையா அப்படிங்கிறது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. உண்மையாவே படிக்கிறதுக்கு வந்து செம த்ரில்லிங்கா இருந்த ஒரு ஸ்டோரிங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்துட்டு இது நடக்குது இது நடக்குது இது நடக்குதுன்னு நம்மள ஹார்ட் பீட் எகிற மாதிரி வச்சுட்டே இருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரியோட எண்ட்ல ஒரே ஒரு சின்ன விஷயத்த நான் லீக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலி வந்து கேஷவும் ஆலியாவும் சேர மாட்டாங்க. ஒரு ரீசன்னால அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க. இவன் வந்து அவளை விட்டுட்டதா ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை புடிச்சு வைக்கிறதுனாலயோ இல்ல நீங்க வந்து ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற நினைச்சதுலயோ கிடையாது. ஒரு சில டைம் வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்கறது கூட ஒரு உண்மையான லவ்வா இருக்கலாம். அவங்க நம்மள விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது கூட உண்மையான ஒரு லவ்வா இருக்கலாம் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு அவளை விட்டு இவன் விலைக்கு வர மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிருப்பாங்க. ஆல் ஓவரா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப எமோஷனலி டச்சிங்கான ஒரு ஸ்டோரி. சோ கண்டிப்பா நல்ல ஒரு புக் படிக்கணும், நல்ல கதை படிக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த கதையை பத்தின உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது புக்கோ வேற ஏதாவது ஸ்டோரியோ ரிவ்யூ பண்ணணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.